வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2 டாப்பிக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கு, இந்த தேர்தலில் திமுக தோத்தாங்கல்ல, எதனால் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு எடுத்து சமீபத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இல்லை டிஎம்கே. டீ கடையில் பேசுகிறோம், சோசியல் மீடியாவில் பேசுகிறோமா? டிவிக்கே ஜெயிச்சதுக்கு காரணமே இன்ஸ்டாகிராம் தான், ரீல்ஸ் தான். அதில் தான் நம்ம கோட்டையை விட்டுட்டோம். அதனால் திமுக உடன்பிறப்புகள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் திமுக சார்ந்து பேசணும் அப்படின்னு சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, திமுக உடன்பிறப்புகள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி உதயநிதி அப்படிங்கிற பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரீல்ஸ் போட்டுக்கிருக்காங்க. அதாவது டிவிக்கே ஜெயிச்சதுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணமா, டிஎம்கே தோத்ததுக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணமா? லாஸ்ட் 5 இயர்ஸு ஒரு தரமான ஆட்சியை கொடுத்துருந்தா இன்ஸ்டாகிராமாவது ஏதாவது டிஎம்கே ஜெயிச்சிருக்கும். ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸு ஒழுங்கான ஆட்சியை கொடுக்கல, வெறும் விளம்பரம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால மக்கள் மத்தியில் பெரிய ஒரு முகசுளிப்பு ஏற்பட்டு பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி உருவானுச்சு. அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் டிஎம்கே ஆட்சியில் நடந்த பிரச்சனைகளை, தவறுகளை மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி உருவானுச்சு. அதை டிவிக்கே வாக்குகளாக அறுவடை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போது 5 வருட ஆட்சி ஒழுங்காக நம்ம கொடுக்கல, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம்? அடுத்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி முடிவெடுத்தால் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் நம்ம தோற்றதுக்கு நாம காரணம் கிடையாது, இன்ஸ்டாகிராம் தான் காரணம் அப்படின்னு ஒரு மாய உலகத்துக்குள்ளே திமுக மறுபடியும் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜென் இசட் டிஎம்கே மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அறிவாலயத்தில் ஜென் இசட் தலைமுறை, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜென் இசட் தலைமுறை சந்திப்பு அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. முதல்ல கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோவா கூட்டம் வரலை போல், அதனால யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு கடைசியாக மாற்றியும் அவ்வளோவா கூட்டம் சேரலை அப்படின்னும் பாஜக, டிவிகே, அதிமுக இவங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஜென் இசட் டிஎம்கே அப்படிங்கிற அந்த நிகழ்வு பேசுபொருளாக மாறியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாவில் தகவல்கள் பரவுது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க நினைச்சார்ல கடந்த காலத்தில், அப்போ ஒரு அற்புதமான ஒரு ப்ரப்போசலை முன் வச்சிருந்தார். நான் சிஎம் ஆகலை, சிஎம் சேரு எனக்கு வேண்டாம், கட்சியை நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், ஆட்சி இன்னொருத்தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும், நல்ல இளைஞனாக படித்தவனாக அந்த சிஎம் சேரில் நான் போடுறேன், அரசாங்க விவகாரத்தில் கட்சி தலையிடாது, ஃப்ரீயாக அவங்க மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கட்டும், அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா கட்சி தலையிட்டு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணோம். இப்படி ஒரு அழகான ப்ரப்போசலை ரஜினி முன் வச்சிருந்தாரு. அப்போ இந்த சிஎம் சேருக்கு யாரை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்போ யாரை சிஎம் சேரில் உட்கார வைக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துச்சுல. அப்போ ரஜினிகாந்த் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஒரு இளைஞனை, நல்லா படித்தவனை, நல்ல சிந்தனை உள்ளவனை, தொலைநோக்கு பார்வை கொண்டவனை, அன்பு கொண்டவனை, பாசம் உள்ளவனை, தன்மானம் உள்ளவனை அந்த சிஎம் சேரில் உட்கார வைப்போம் அப்படின்னு ரஜினி பேசியிருந்தார். அப்போ ரஜினிகாந்த் பேசின எல்லாமே இன்னைக்கு அண்ணாமலைக்கு சூட் ஆகுது பாருங்க. இளைஞர், படித்தவர், நல்ல சிந்தனை உள்ளவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், தமிழகத்தில் மதுபான கடைகளை படிப்படியாக குறைச்சி ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கொடுக்குது மதுபான கடைகள். அதை படிப்படியாக குறைச்சிட்டா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? வருவாயை கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஜெனரேட் பண்ணுறது? அதுக்கு ஆல்டர் வேஸ் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை யோசித்து ஒரு ரிப்போர்ட்டே போட்டிருக்காரு. அதுதான் தொலைநோக்கு பார்வை கொண்டது அப்படிங்கிறது. தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அண்ணாமலை, அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர், இது எல்லாத்தையும் தாண்டி தன்மானம் மிக்கவர். சிஎம் சேரில் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு. அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்து முன்னாடியாவது அண்ணாமலையை அவ்வளவா யாருக்கும் தெரியாது, இப்போ மூளை முடுக்கெங்கும் அண்ணாமலையே தெரியும். பாஜக மாநில தலைவராக ஒரு கலக்குனார்ல. இப்போது ஆல்ரெடியே அண்ணாமலை தமிழகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிட்டார். இதில் ரஜினி மாதிரியான ஒரு சுப்ரீம் பவர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும்போது, சப்போர்ட்னா சப்போர்ட்டு, கட்சிக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் சப்போர்ட் பண்ணுறேன், நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து போவார் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை மட்டுமே போதும். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நார்மலாக அண்ணாமலை ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்தா 0% அவர் தொடங்க வேண்டியதில்லை. ஏற்கனவே 10-15% ஓட் ஷேரோட தான் அவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். 2024 பிஜேபிக்கு 12 விழுக்காடு வாக்குகள் விழுந்துச்சுல.
தமிழக பாஜகவுக்கு. அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள், மோடிக்காக விழுந்த வாக்குகள். அண்ணாமலை எப்போதுமே ஆன்டி மோடி ஸ்டாண்டை எடுக்க மாட்டார். அப்போது மோடிக்காக விழுந்த வாக்குகளும் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தா வந்து விழுகும். அப்போது அந்த 11-12% வாக்குகள் ஆல்ரெடி இருக்குது. அதுபோக அஜித் சாருடைய ரசிகர்கள், ரஜினி சாருடைய ரசிகர்கள், இவங்களாம் அண்ணாமலை பின்னாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எடுத்தோனையே 10-15% வாக்குகளோட தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இதில் ரஜினி மாதிரியான நபர்கள் ஒரு சப்போர்ட்டாக ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டா டே 1லேருந்தே டிவிகேவா அண்ணாமலையுடைய பார்ட்டியா அப்படின்னு களம் சூடாயிரும். டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இந்த போட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. இதெல்லாம் நடக்குதாங்கிறத பார்க்கலாம். ஆக மொத்தம் இது மாதிரியான ஒரு செய்தி பரவன உடனேயே தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ரஜினிகாந்த் சப்போர்ட்டாக அறிக்கை வெளியிட போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் பரவன உடனேயே டிவிகேவுக்கும் பதட்டம், திராவிட கட்சிகளுக்கும் பதட்டம், தமிழக பாஜக தொண்டர்களுக்கு ஆனந்தம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை மாற்றத்தை தமிழகத்தில் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது அண்ணாமலை அதற்கு சரியான நபர். தேசியம், தெய்வீகம் இதனை மையப்படுத்திய ஒரு அரசியலை தான் பாஜக காரங்க விரும்புகிறாங்க. அதை அண்ணாமலை ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால் முழு பாஜக தொண்டர்களுடைய ஆதரவு அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்கும். இந்த 2 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.